வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறதுக்கான வார்த்தையே, நீங்கள் எல்லாருமே எனக்கு துணையாக இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சம்பவம், அது என்ன என்ன வகையான சம்பவன்ற விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்போ பார்த்தாலும் குமரேசன் பேசுகிறதே புரியாத்தனமாக பேசுகிறாரு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் இன்றைக்கி பேச போகிற விஷயம் தெளிவாக யாருக்கு புரியணுமோ, யாரை பற்றி பேசுகிறனோ அவங்ககிட்ட தெளிவாக புரியும். அந்த மாதிரி கண்டென்ட் தான் நீங்கள் பேச போகிறேன். ஓகேவா? நான் கண்டென்ட் பண்ணுறேன், மக்களை ஏமாத்துறேன், பொய் சொல்கிறேன், இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போய் சொல்கிறேன், அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு போய் சொல்கிறேன், டபுள் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும், உங்களுக்கு ஒரு நாள் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறது நான் எவ்வளவோ மேல். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரியும் எது எப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும். முக்கியமாக என் கூட பிறக்காத சகோதரி, நான் அக்கான்னு கூப்பிட்டு இருக்க ஒருத்தர், அவருக்கு ஒரு தகவல், சின்ன தகவல் சொல்கிறேன். இதை அவங்கள கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணணும், என்ன ஃபோன் வாங்கினா பெட்டராக இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு அந்த ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியாதாக்கா? என்னக்கா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறேக்கா? அதனால் நீங்கள் என்ன வேணான்னு பண்ணுங்க. என் ஆடியோ இருக்கா வச்சுக்கோங்க, நான் வேற ஆள்கிட்ட பேசுகிற ஆடியோ இருக்கா வச்சுக்கோங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட எனக்கு கவலை கிடையவே கிடையாதுக்கா. போதுமா அக்கா? அக்கா 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 ஓகேவா? காக்கா. அதனால் மோஸ்ட்லிஸ் நம்ம எடுத்திருக்க மூவை பற்றி தெளிவாக அவர்கிட்ட போய் யாரோ சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. ஒன்று எங்களுக்கு உண்மையாக இருங்க, இல்லை சுமியம்மாவுக்கு உண்மையாக இருந்தாங்க. இங்கே எங்களுக்கு வரவங்களே இங்கே போய் அப்படி அதை நீங்கள் போய் சொல்லுங்கள். அவன் எப்படி வீடியோ போட்டிருக்கேன், அப்படி வீடியோ போட்டிருக்கான். டேய் ஏன்னா இருமிட்டு இருக்க தம்பி, கிளைமேட் சேஞ்சால இருமிகிட்டே இருக்கேன். அதனால் இங்கே நடக்கிறத அங்கிட்ட போய் சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள், அது வேணான்னு சொல்லலை. பட் தவறுதலாக சொல்கிறது தப்பு. ஓகேங்களா? திருச்சி சொல்லுவாங்களே, ஓ அப்படி சொன்னானாவே அப்படின்றது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஒரே ஒருத்தருக்கு தான் மரியாதை, சிக்கானுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவர் என்ன தான் இருந்தாலும் நியாயத்துக்கு கரெக்டாக நியாயமாக பேசுவார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் நியாயமாக பேசுவார். நான் நியாயமாக பேசி நான் பார்த்துருக்கேன் அவரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் அவருக்கு மட்டும்தான் ஒரு ரெஸ்பான்ஸோ மரியாதையோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன், ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், மரியாதை கொடுப்பேன். ஓகேங்களா? மற்ற யாருக்கும் கிடையாது, எதிர்பார்க்காதீங்க. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நானும் சுமியக்காவும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்த தெளிவாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது எனக்கு ஒரு மிரட்டல் கால் வந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், கனென்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு நாள் ஜெயிச்சுட்டு நிற்கும் போது குமரேசன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. உண்மைக்கே இப்போ தான் அவர் மேலே ஒரு இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஒரு வெற்றியே எனக்கு கிடைச்ச மாதிரி மக்களே. அதனால் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண முடியாட்டியும் கூட பரவாயில்ல, என்னை ஃபேக் பேர், அதாவது என் மேலே தவறுதலாக ஏதாச்சும் புகார்கள் செலுத்தி என்னை தவறுதலாக ஏதாச்சும் விஷயங்களை இப்போ கிளப்பி அதில் குளிர் காயணும்னு நினைக்காதீங்க. அந்த தீ ரொம்ப நாள் எரியாது, டக்குன்னு அமர்ந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயங்களை சுமியக்காட்ட சொல்கிறாங்களா, இல்லை அவங்க யாரும் போய் அவங்களோட ஆளாக இருக்காங்களா எங்களுக்கு தெரியலை. அதனால் இதுக்காக தான் நான் மோஸ்ட்லி ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்கான காரணமும் இதுதான். அதனால் மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களை மாற்ற ட்ரை பண்ணுறோம், அந்த விஷயத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம்.
எனக்கு அது மாற்றம் அடைஞ்சால் மட்டும் போதும். மற்றபடி அது மூலமாக வந்து அவங்க எதுவும் பண்ணணும் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அந்த விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் எனக்கு. அதனால தான் நம்ம இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எனக்கு காலைல வீடியோ போகிற மைண்ட் செட்டே இல்லைங்க. சீரியஸ்லி எனக்கு வந்து ஒருத்தர் மைண்ட் செட்டே இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஓகே சரி ஓகேண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அண்ணே வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே வேணாண்ணே அப்படின்னு பேசிட்டு இங்கே வந்து வீடியோவில் அப்படி பேசுகிறதே எனக்கே ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சோஷியல் மீடியா. எனக்கு வந்து நான் நேராக பேசுகிறதுக்கும் ஃபோனில் பேசுகிறதுக்கும் இதில் பேசுகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லாத்துக்குமே நான் கொண்டு போய் சேர்ப்பேன் எல்லா விஷயத்தையும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்கிறானே, நடக்க போகிறது இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறானே, ஆனால் ஒரு சில விஷயங்களை மறைக்கிறேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும். அந்த விஷயங்கள்னால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேல் வந்து இந்த யூடியூப் இண்டஸ்ட்ரியில் வந்து நீ தப்பு பண்ணுறியா, நீ வந்து அப்படி தான் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு மெம்பர்ஷிப் போட்டுக்க. உனக்கு அமௌண்ட்டு வரும், மெம்பர்ஷிப் மூலமாக வரும். நீ தனிப்பட்ட முறையில் உன்னை தேடி வரவங்க நீ அப்படி போயிரு. மெம்பர்ஷிப்னால் லாக் ஆகிரும். செப்பரேட்டாக இருக்கவங்க மட்டும் தான் வீடியோ போகும், எல்லாத்துக்கும் போகாது. பட் நீ இதை வந்துட்டு தப்பா பேசுகிறது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது, ஒரு சமுதாய சீர்கேடான நிலையங்களை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா பொதுநல வழக்கு மாதிரி நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பின்னாடி இருக்காங்களோ இல்லையோ நான் போராடுவேன். எனக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் நான் போராடுவேன் மக்களே. அதனால் வந்து நேற்று லைவில் வந்த 100 பேரும் சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிற 2800 பேரும் சரி, ஏன்னா கரெக்டாக சொல்லிடுங்க பார்க்கல, எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அக்யூட்டாக தெரியும் என் வீடியோ எவ்வளோ வியூஸ் போகும், எவ்வளோ வியூஸில் நிற்கும், எவ்வளோ பேர் ஒரு மணி நேரத்தில் பார்ப்பாங்க, இதுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து லைக் கொடுப்பாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும், அவ்வளோவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் தானே இருக்கோம், நம்ம கிட்டத்தட்ட 6 வருஷமாக இருக்கோம். ஏன்னா இது கூட தெரியலாட்டி எப்படி. அதனால் மக்களே, இந்த வீடியோ முழுக்க வந்து எனக்கு மிரட்டல் கால் பண்ண அனைவருக்கும் சரி, முக்கியமான விஷயம் வந்து உங்களை உருவாக்குற எனக்கு அடுத்து நீங்களே ஃபுல் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்குள்ளேயும் ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து கமெண்டில் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து திங்கக்கிழமையிலேருந்து நம்ம, அதாவது நாளைக்கு வந்து முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமையும் முகூர்த்தம். அதனால் செவ்வாய் புதன் வந்து திருச்சியில் ஈவெண்ட்டு, திருச்சி வர செவ்வாய் புதன். யாராச்சும் திருச்சியில் யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தீங்க, இல்லை சேனல் ஓப்பன் பண்ணணும், திருச்சி ஆல்ரெடி நம்ம 2 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். திருச்சியில் நம்ம மீட் பண்ணுவோம், திருச்சியில் சம்மந்தமான வீடியோவும் போடுவோம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூ டு நோ. இதுக்கு என்ன அர்த்தம்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூ டு நோ, அதுக்கு முன்னே அர்த்தம் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த அர்த்தத்தை பற்றி அவங்களோட சொல்லிடுங்க தெளிவாக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரேசன் மற்றும் சேவ் பை சுமி. ஓகே, பாய்.